ஆடவரின் இருபாரட்ட நவமுள்ளி தொடரக்கூடிய 28, 29 மகனும் சித்து யாகம் நினைக்கிற காரியம் நிறைவேறும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். தொண்டு வழி முன்னேற்றம் தான், பார்க்கிற வேலையிலேயே முன்னேற்றம் ஏற்படும். தனபுழக்கம் வருவாயும் குறையா வரணும். தாராளமான ஒரு பணப்புழக்கம், வருமானங்கள், வசதிகள் பெருகும். ஈன்றவர்க்கு ஆயுள் உங்கள் பெற்றோருடைய அன்பு பாசங்கள் ஒற்றுமைகள் நீடிக்கும். அப்பா அம்மாவிற்கு நீண்ட ஆயுள் இருக்கு. துணை நலங்கள் வாழ்வு சமை திருமணமான சகோதர வாழ்க்கையாளருக்கு திருமணமாவுடைய சகோதர வாழ்க்கையும் நல்லபடியா திருமணங்கள் அமைந்து அவருக்கு புத்திர பேர்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கு. அவருடைய அன்பு பாசங்கள் ஒற்றுமைகள் எல்லாம் கடைசி நீடிக்கும். விதமான கருத்து வேறுபாடுகளோ மன வருத்தம் உள்ள வராது அப்படி சொல்றாங்க. ஆடவருக்கு தூரதேசம் பயணம் உண்டு. அதாவது தங்களுடைய 29, 30 அதாவது வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் எதிர்பாராத வகையில் அமைய பிடிச்சிடும். நீங்க முயற்சிகள் பண்ணி திடீர்னு இந்த வெளிநாடுகள் செல்ற யோகங்கள் எல்லாம் இருக்க, அல்லது நீங்க பாருங்க நிறுவனத்திலேயே வெளிநாடுகள் சென்றவரோட பாக்கியம் ஏற்படும் பிடிச்சிடாங்க. மனங்கூடு விருப்பம் அப்போட திருமண வாழ்க்கை எப்ப நடக்கும்னா 28க்கு பிறகு 28 வயசு முடிவில் நடக்கும். அதான் 29 தொடக்கத்துல முடிஞ்சிடும் பிடிச்சிடும். சப்தமத்தோடு அமர்ந்ததற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறவாக தடத்து உங்களுக்கு சொந்தத்துல இல்லை. அதான் நெருங்கிய சொந்தமான இருக்காதுங்க, தூரத்தோராக இருக்காது, புரட்சி தான் பிடிச்சிடும். சூழ் வீதி ஒரு 3 வீதி அல்லது 4 வீதி பெரிய இடம். நகர்சார் பக்கம் ஒரு அதாவது நகரத்தை ஒட்டிய பகுதி. அவள் என்றோர் தீர்க்கம் உண்டு. பெண்ணுடைய அப்பா அம்மா இருவருமே இருப்பாங்க. நல்ல அழகு, நல்ல அழகா இருப்பாங்க பொண்ணு. நிறமும் மத்தி நிறமா தான் இருப்பாங்க. கல்வி மேல் படித்த பொண்ணு. தொண்டு கூட வேலை பார்க்கிறவங்க தான். துணைகளுமே பெண்ணுக்கு கூட பிறந்தவங்க. ஒரே ஒரு சகோதரன் பிடிச்சுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். சொந்த வீடு இருக்கும். நல்ல ஒரு வசதி வாய்ப்பான நல்ல ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு பிடிச்சுறாங்க. கரம் கால் வதனம் வச்சவங்க முகத்துல மச்சம் காணப்படும். தந்த வரிசை பற்கெல்லாம் வரிசையா இருக்கும். தெளிவு பேச்சு தெளிவா பேசக்கூடியவங்க, நல்ல குணமுடையவங்க, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிகை நலிவு கூந்தலாம் அடர்த்தியா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற உயரமா இருப்பாங்க. பருமன் அப்ப ரொம்பவும் குண்டாகவும் ரொம்ப உள்ள பெண்ணு திட்டமா இருப்பாங்க. அப்படி ஒரு பெண்ணுடைய பேரு சொல்ல வரும் தேவி ஒத்த நாமம் சொல்ல அம்பிகை அம்பாளுடைய பெயரா இருக்கும். அம்பாளுடைய பெயரா இருக்கும் அந்த பெண்ணுடைய பேரை பிடிச்சிடும். அதாவது பெயருடைய தொடக்க எழுத்து க ச த ப ரா இந்த வழி தொடங்கி புள்ளி வைக்காத எழுத்துல முடியும். பெயர் 4 அல்லது 5 எழுத்து கொண்ட பெயரா இருக்கும் பிடிச்சிடாங்க. பெண்ணுடைய ஜாதக பொருத்தங்கள் ஏறக்குறைய 7 பொருத்தங்களுக்கு மேல இருக்கும். வயது வித்தியாசம் உங்களை விட 4 வயசு அல்லது 3 வயது இளமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னவளை வாய்த்து வேட்டல் ஏறக்குறைய பிரயாண தூரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லைங்க. ஏறக்குறைய உங்களுக்கும் ஒரு 1 hour டிராவலிங் தான் இருக்கும் முடிச்சுறாங்க. கிழக்கு மேற்கு வீதி, வடக்குளத்துக்கு பார்த்த வாசல், இல்லருகே கலைக்கூடங்கள், அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்க வழியா இருக்கும் முடிச்சுட்டாங்க. அன்னவளை வாய்த்து வெட்ட ஜாதக பொருத்தம் 7 பொருத்தங்கள் இருக்கும். ராசி மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இது ராசியா இருக்கும். லக்னம் மேஷம், கடகம், துலாம், மகரம் இது நகரமா இருக்கும். ஜாதக பொருத்தம் 7 பொருத்தங்கள் இருக்கும். இது போன்ற அமைப்புடைய பெண்ணை திருமணம் செய்து ஒற்றுமையாக ஒரே தாரத்தோடு மகிழ்ச்சியோடு பெற்றோருடைய ஆசீர்வாதம் திருமணத்தில் நடக்கும் சொன்னாங்க. தாரமத்து கடைநாள் மட்டும் வரும் பெண்ணோட ஒற்றுமையா சந்தோஷமா ஒரே தாரத்தோட மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. நம்முடைய 30, 32 குடமிசமும் தோண்டலாக புத்திர பேரெல்லாம் அமையும். 2 குழந்தைக்கான அதிகார யோகங்கள் இருக்கு. தகுதி செய்யப்பட்ட உங்களுக்கும், அதாவது மூத்தது பையன், அதன் பிறகு பொண்ணு பிடிச்சாங்க. 33, 35 இருபூமி கட்டிட யோகம், வீடு கட்டுற யோகம், மேற்கொண்டு வாகனங்கள் வாங்குற யோகம், நல்ல தனவான் பணக்கார யோகங்கள், உன்னையே இனமற்ற வாழ்வு ஏற்ற வறட்சியை கண்டு உற்றார் உறவினர் பார்த்து மதிக்கத்தக்க ஒரு கௌரவமான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. நவரத்தினத்துல மரகத பச்சையே நீங்க மோதிரம் அணிந்துக்கலாம். உங்களுக்கு உகந்த மாதம் மாசி மாதம். உகந்த எண்ணு 1, 5, 6 அதிர்ஷ்ட எண்ணு அப்படி சொல்றாரு. எந்த ஒரு காரியங்களை செய்த சொல்லக்கூடாதுங்க. சொன்னா ஃபெயிலியர் ஆயிடும். அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, திருமணத்தோட மனைவிட்ட சொல்லுங்க, அண்ணன் சொல்லுங்க. அது தேர்ப்பாரு சொன்னா அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடும் பிடிச்சுறாங்க. ஒரு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஹனுமனுக்கு நெய்விளக்கு பொருள் காரி கொடுங்க, அது வெற்றி பெறும் பிடிச்சுறாங்க. தங்களுடைய 36, 38 தொண்டு வழி, அதாவது வேலை பார்க்கிற யோகம் தான் இருக்கு. தொழில் செய்கிற யோகங்கள் இல்லை பிடிச்சுறாங்க. அதாவது தொழில் கவனத்தை நீங்க செலுத்த மாட்டீங்க. வேலை பார்க்கிற யோகங்கள்லாம் இருக்கு. வெளிநாடுகள் சென்று வர பாக்கியங்களா இருக்கு. மனைவினால உதவிகளை பெறுவீங்க. தனவான பணக்கார யோகங்கள், வசதி வாய்ப்புல கூட இருக்காதுங்க. 40 வயசுல இல்லாட்சை அன்போடுக்கு மனைவியோடும் குழந்தைகளோடும் ஒற்றுமையோடு மன நெறிவோடு வாழ்வீங்க. செய்களவர் கல்வி செம்மை குழந்தைய படிப்பும் வளர்ச்சியும் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். 41 வயசுல
நல்முறையாய் வாழ்ந்தாலும் இடர்கள் பல்வார். நல்லபடியா வாழ்ந்தாலும் சற்று கவனம் தேவை. உங்க அப்பா அம்மாவுக்கு உடல்நலத்தை பாதிக்கும். உங்களுக்கும் ரண சிகிச்சை, அதாவது சிறு சிகிச்சைகள் அல்லது எலும்பு நரம்பு சுவாசல பாதிப்பு ஏற்படுத்தும். மனைவிக்கு அகடு வயிற்று தொடர்பான சில உபாதைகள் ஏற்படும். வறுமையினர்கள் ஆகமத்தால் பெரிதுமாக தீங்குகள் பரிகாரத்தாலும் தெய்வ வழிபாட்டால் நீங்கிடுங்க. உங்க அப்பாவுக்கு 72 வயசுக்கு மேல ஆயுள் இருக்கு, அம்மாவுக்கு 67 வயசுக்கு மேலாக ஆயுள் இருக்கு. தீர்க்க சுமங்கல் பாக்கி உங்க அம்மாவுக்கு பிடிச்சிடும். 43, 45 செய்களவர் கல்வி செம்மை குழந்தைய படிப்பும் வளர்ச்சியும் நாளுக்கு நாள் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். 3 வருமானங்கள் 2க்கு மேற்பட்ட வருமானம் கிடைக்கும். கட்டிடத்தினால லாபம் கிடைக்கும் எதிர்காலத்தில் அப்படி சொல்றாங்க. 50, 52 குழந்தைய படிப்பது பட்ட படிப்பாக அமையும். அதுல ஒரு குழந்தை அவுடக பட்டம் அதாவது மருத்துவ தொடர்பாக படிக்கும். ஒரு குழந்தை நிர்வாக பட்டம், நிர்வாகங்கள் சம்பந்தப்பட்ட முறையில் படிக்கும். வெளிநாடுகள் செல்வியாக 2 குழந்தைக்கு நெருக்கி சொல்றாங்க. உங்களுடைய 53, 55 குழந்தை படிப்பை பூர்த்தி பண்ணி உங்க 60 வயசுக்குள்ளாக உங்க பையனுக்கு காந்திரோ மனம் லவ் மேரேஜ், உங்க பொண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்ட மனம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் சொல்றாங்க. 60, 62 பௌத்திரளவு பாக்கியங்கள் பேரன் பேத்தி பாசம் நீங்க பெறுவீங்க. 63, 65 பார்வையில கோளாறு பவர் கிளாஸ் வாய்ப்பு உருவாக்கும். பொதுவாக கண் சம்பந்தமான சில ரோகங்கள்லாம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இனியொரு காலத்தில் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சரியான மருத்துவ ஆலோசனை பெற்று பெரிய பாதிப்பு இல்லாத நீங்க சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடவருக்கு ஆயுளும் 75 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு ஆயுள் இருக்கு. இல்லாட்சை தீர்க்கமாயுள் மனைவி குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுள். உங்க மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் 67 வயசுல உங்க ஆயுள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மனைவிக்கு. ஆடவருக்கு என்னருளும் தேவி யாசி இந்த பூமியில இந்த பிறப்புல இறைவனோட அருளாலும் அன்னை பராசக்தியோட ஆசீர்வாதத்தாலும் குற்றங்கள் குறைகள் இல்லாத பலரை மதிக்கத்தக்களவுல பலரை மெச்சத்தக்களவுல ஒரு கௌரவமான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. இது பிறப்பே, இது உங்களுக்கு 6வது ஜென்மங்க. பின்னொரு அடுத்த ஒரு பிறப்பு இருக்காது. அடுத்த பிறப்பு நீங்க ஆலவாய் தேசம் மதுரையில வணிக குலம், அதாவது வியாபாரங்கள் செய்யக்கூடிய குலத்துல ஆண் ஆண் குழந்தையாக உபதேச தொண்டு கூட ஆசிரியர் பணி ஆற்றுவீங்க. இது பிறப்பில் அமைந்த தாரம் பின்னூரில் அமையக்கூடும். இந்த பிறப்பிலும் தாரம் மனைவியை தான், அடுத்த பிறப்பிலும் மனைவியை அமைவாங்க. இந்த பந்தம் அவங்க தொடரும் அப்படின்னு சொல்லி சிறப்புடனே பலனருக்கு ஆகமத்தாள் சாதகனும் வாழ்ந்துடுவான் படலம் வச்சு நல்ல வாழ்க்கை இந்த பிறப்ப இருக்குங்க. மனநிறைவோட நீங்க வாழ்வீங்க. உடன் பிறந்த சகோதர வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்பா அம்மா அவங்க வாடுற கால வரைக்கும் அன்பு பாசங்களும் அவங்க பிற்பாட ஒரு ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பூமியில இந்த பிறப்புல குற்றங்கள் குறைகள் இல்லாத பலரும் மதிக்கத்தக்களவுல பலரும் மெச்சத்தக்களவுல ஒரு நாணயமான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லி அது சொல்லப்பட்ட ஆலய வழிபாடுக்கு உறுதியாக இருக்கும் என சொல்லி தங்களுடைய சூக்ஷம காண்ட பலாபலன கணேஷ் பிரபு அவர்களுக்கு முடித்திருக்காங்க. முற்று பெற்றது சுபம்.